கேன்சர் நோயினால் தன்னுடைய மகளை இழந்த சயின்டிஸ்டான டோனா இனிமேல் உலகத்தில் யாருக்குமே இந்த கேன்சர் நோயினால் இந்த மாதிரி ஒரு இழப்பு வரக்கூடாதுங்கிற ஒரு வெறியில் கஷ்டப்பட்டு 4 வருஷம் போராடி பெருசாக காசு எதுவும் செலவில்லாமல் கெமிக்கல்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் கேன்சரை க்யூர் பண்ணுறதுக்கான ஒரு டிவைஸை கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க கூட நம்ம ஹீரோவான கிளைடும் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறான். இந்த சூழ்நிலையில் அவங்க ப்ராடக்டை மார்க்கெட்டுக்கு கொண்டு வர போகிற அந்த நேரத்தில் யூஎஸில் இருக்கிற மிகப்பெரிய ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாம் சேர்ந்து இவங்களை எப்படியாச்சும் ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த இடத்துல இருந்து நம்ம டோனாவும் கிளைடும் தப்பிச்சு வந்தாங்களா இல்லையா, இவங்களுக்குள்ள என்ன நடந்தது, உண்மையானுமே இவங்களை எதுக்கிறது யாரு, இப்படிங்கிற பல விஷயங்களை பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டர்னோட நம்ம முன்னாடி ரொம்ப அழகாக சொன்ன படம் தான் வணக்கம் ப்ரோ, வெல்கம் டு கத்திரிக்கோள். இன்றைக்கி நம்ம 2024 ஆண்ட்ரூ அகலோ எம்ஜி பேலோ டைரக்ஷனில் வெளியே வந்த டார்கெட் லிஸ்ட் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். படத்தோடைய ஆரம்பத்தில் யாரோ ஒருத்தர் ஒரு 25 வயசு பையன் பார்க்குறதுக்கே ரொம்ப பெரிய பணக்காரன் நமக்கு தெரியுது. அவன் சொல்லிட்டு வரான், நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விஷயம் என்னைக்காச்சும் தப்பாக போயிருக்கா, தப்பான விஷயத்தில் நான் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன், நான் மீட்டிங் இதோ வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பேசிட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த கார் எடுத்துகிட்டு அவன் கிளம்பலான்னு போகும்போது அவன் காருக்கு பின்னாடி யாரோ நிற்கிறாங்க. யாருங்க நீங்கள், என்ன வேணும், இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசணுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வீட்டுக்கெலாம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு அந்த கார் எடுத்து அவன்கிட்ட கொடுக்க போகிறான். பார்த்தா அவனை பட்டுன்னு சுட்டுறாங்க. இங்கே ஒரு ஃபார்ம் ஹவுஸில் நம்ம ஹீரோயினான டோனா அவளோட குதிரை கிட்ட அவளோட பொண்ணை பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு, இனிமேல் இந்த மாதிரிலாம் நடக்காது, இன்றைக்கி ஒரு வழியாக நம்மளுடைய உழைப்பு எல்லாமே இந்த மக்களுக்கு போகக்கூடிய நாள் இது, ஸோ கண்டிப்பாக மேற்கொண்டு நம்ம பொண்ணு மாதிரி யாருமே இறந்துட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. அப்போ தான் நமக்கு தெரியுது என்னென்னா, டோனாவோடைய பொண்ணு கேன்சரால் இறந்துருக்குன்னு. அந்த பொண்ணு கூடயே வளர்ந்தது தான் இந்த குதிரையும். ஸோ அதனால் டோனா இந்த குதிரையை தன்னோட பொண்ணாக நினச்சி பேசிக்கிட்டு இருக்கா. இங்கே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க கம்பெனியில். அந்த கம்பெனி பார்த்தாக்கா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி, கிரேஸ் டெக்னு அந்த கம்பெனிக்கு பேர். அவங்களுடைய எண்ணம் என்னென்னா, எப்படியாச்சும் மக்களுக்கு கேன்சரை க்யூர் பண்ணணும் தாங்கிறத ஒழிய சம்பாதிக்கணுங்கிறது எண்ணம் இல்லை. இப்போது அவங்களுடைய கம்பெனியில் 4 பேர் மெயினான ஷேர் ஹோல்டர்ஸ். அந்த 4 பேரில் ஒரு ஆளை தான் இப்போ ஸ்டார்டிங்லேயே அவங்க கொன்னது. மீதி இருக்கிற 3 பேர் அங்கே இருப்பாங்க. நம்ம டோனா, அதுக்கப்புறம் ஷாவ், அதுக்கப்புறம் அந்த லேபில் ரிசர்ச் சயின்டிஸ்டாக இருக்கிற கிளைட். இவங்களுக்கு எல்லாத்துக்கும் மெயினான ஆள் தான் கிரேஸ். இப்போ அந்த அம்மா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு போயிட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இந்த மாதிரி இவங்க கண்டுபிடிச்ச மிஷினை பற்றி சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு இந்த மிஷின் எப்படி கேன்சரை க்யூர் பண்ணுது, என்ன மாதிரியெல்லாம் இது வேலை செய்யுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. மருந்து இல்லாமல் கெமிக்கல் இல்லாமல் எப்படிங்க செய்ய முடியும்னு அங்கே இருக்கிற ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்லாம் கேட்கும்போது, எங்களால் செய்ய முடியும், நாங்கள் இனிஷியல் டெஸ்ட்டு கூட நாங்கள் கிளியர் பண்ணிட்டோம், கவர்மெண்ட் எங்களுக்கு அடுத்த கட்ட பரிசோதனைக்கு பர்மிஷன் கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியம் ஆவாங்க. ஆனால் அங்கே வந்திருக்கிற ஒரே ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் மட்டும் நம்ம டோனா கிட்ட, உங்களோட குழந்தை கூட இதனால தானே இழந்துச்சுன்னு சொன்னீங்க, அப்போது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இதை கண்டுபிடிச்சிருந்தா உங்கள் குழந்தைய உன்னால் காப்பாற்றிருக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது டோனானால பதில் சொல்ல முடியாது. ரொம்ப ஹர்ட் ஆயிடுவா. ஆல்ரெடி அவள் குழந்தைய காப்பாற்ற முடியலங்கிற வருத்தத்தில் தான் அவள் இருப்பாள். இங்கே லேபில் நம்ம கிளைடு அவன் உட்காந்து அந்த மிஷின்ஸை செஞ்சுக்கிட்டு இருப்பான். அது ஒரு கொசு அடிக்கிற பேட் மாதிரி இருக்கும், அதுதான் வாண்டு. அதை செஞ்சு தான் கேன்சரை குணப்படுத்த போகிறோன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இவனை ப்ரெஸ் மீட்டிங்க்கு கூப்பிடுவாங்க, இவனோட இன்டென்ஷன்லாம். ஆனால் அவன் இல்லை, எனக்கு இதிலெல்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் என் வேலையை செய்கிறதுங்கிறது இதை அசம்பிள் பண்ணுறது தான், ப்ரெஸ்ஸுக்கு பேட்டி கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வரலன்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சி விட்ருவான். இது நடந்துக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தா ஒரு ஃபார்மா கம்பெனி ஓனர், அது என்ன கம்பெனி என்ன ஏதுன்னு நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க, அவனுக்கு ஒரு ஃபோன் வரும். அந்த ஃபோனில் இவங்களை வளர விட்டோம்னா நம்ம கம்பெனி இல்லாமல் போயிடும், அதனால் இவங்கள முதல்ல கதையை முடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு அந்த ஃபோன் வரும். அவன் டென்ஷன் ஆகி அந்த ஃபோனை பேசிட்டு கத்தி முடிச்சுட்டு அவன் செக்யூரிட்டியும் கூப்பிட்டு கத்துனா இப்போது டோனா பேசிகிட்டு இருக்கிறத நம்ம கிளைடு டிவியில் பார்த்துட்டு இருப்பான். அவள் ஹர்ட் ஆகிறதையும் டிவியில் பார்த்துட்டு இருப்பான். அப்போ கிளைடு கிட்ட ஒரு மொட்டை தலையை கம்பெனியில் வேலை செய்கிறவன், ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க, எவ்வளோ நல்ல நாள் இது, நம்மளுடைய இத்தனை வருஷம் உழைப்பு மக்களுக்கு போகும்போது இதை நினச்சி நீ சந்தோஷப்படாமல் ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிற அப்படின்னு கேட்கும்போது, நான் இதில் சந்தோஷமாகிறதுக்கு என்ன இருக்குது, ரொம்ப சீக்கிரமாகவே இதை நம்ம மக்கள்கிட்ட சொல்லிட்டோமோன்னு எனக்கு பயமாக தான் இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் எல்லாம் இங்கே இருக்காங்க, அவங்களுடைய வியாபாரத்தை மொத்தமும் நீ தடுக்க போகிறன்ற ஒரு ப்ராடக்ட்டை நீ அறிவிச்சின்னா அவன் சும்மா இருப்பானா அப்படின்னு நம்ம கிளைடு கேட்கும்போது, நீ எப்போ பார்த்தாலும் இந்த கான்ஸ்பிரசி தியரியவே பேசிக்கிட்டு உன்னால் இயல்பாக யோசிக்கவே முடியாது, நீ ஒரு பேரனாய்டு பிடிச்ச ஆளுன்னு சொல்லி கிளைடை திட்டாங்க, இருந்து போயிடுவாங்க. இப்போ இந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் பேசினதுனால ஹர்ட் ஆன டோனா
அவளோட ரூமுக்கு போயிடுவா. இங்கே இவங்கெல்லாம் செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒயின் எடுத்துகிட்டு அந்த கிரேசின்ற அவங்க வந்துடுவாங்க. இந்த கம்பெனியோடைய ஓனர் அவங்க எல்லோரும் செலிப்ரேஷன் மூடில் இருப்பாங்க. டோனா மட்டும் அங்கே இருக்க மாட்டா. அதனால் டோனாவை பார்க்குறதுக்காக கிளைடு வந்து அங்கே போனால் டோனா வந்து அவளோட பொண்ணை பார்த்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பான். அந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டதுனால டோனா வந்து ரொம்ப ஹர்ட் ஆகிருப்பான். அப்போ வந்து கிளைடு வந்து சொல்லுவான், இப்போ நானே ஒரு நார்மலான ஆள் கிடையாது, எனக்கே 1008 பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் எனக்கு இந்த செலிப்ரேஷன் இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும், அதனால தான் நான் வந்துட்டேன். ஆனால் நீ போய் செலிப்ரேட் பண்ணலாம் இல்லையா, உனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு பிடிக்கும் தான், ஆனால் இப்போ செலிப்ரேட் பண்ணுற மைண்ட் செட்டில் நான் இல்லை அப்படிங்கும்போது கிளைடு சொல்லுவான், இந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து முட்டாள்கள், உனக்கே அது நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த முட்டாள்கள் சொன்னதுக்கு நீ ஏன் எமோட் ஆகிட்டு இருக்க, அதுக்காக ரியாக்ட் ஆகுற, அது ரியாக்ட் ஆகாமல் நீ ஃப்ரீயாக விடு அப்படின்னு கிளைட் சொல்லும்போது அப்போ தான் டோனாக்கு தெரியும், கரெக்டு தானே அவன் சொல்கிறது, நம்ம ஏன் இதுக்கெல்லாம் ரியாக்ட் ஆகிறோம் அப்படின்னு சொல்லி அவன் நார்மலாக முயற்சி பண்ணிகிட்ருப்பான். இங்கே பார்த்தா ஒரு வீட்டில் ஒருத்தன் வந்து இந்த ஃபஸ்ட்டு இதில் வந்து கொலை பண்ணான் இல்லையா, அவன் வந்து இந்த இதோட ஓனர் வீட்டுக்கு வருவான். வந்தால் அந்த அம்மா வந்து ஃபோன் வரும், அது ஃபோன் எடுத்து இந்த மாதிரி வந்து ஒன் ஆஃப் த இன்வெஸ்டரை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கும். பார்த்தா அந்த அம்மாவுக்கு மண்டைக்கு பின்னாடி துப்பாக்கியை வச்சு அந்த அம்மாவையும் கொண்டுடுவாங்க. அங்கேருந்து அப்படியே கம்பெனியில் இன்னொரு ஷேர் ஹோல்டரான ஷேன் வீட்டுக்கும் காலிங் பெல் அடிப்பாங்க. வெறும் க்ளவுஸ் போட்ட கை மட்டும் அடிக்கும். ஷேன் வந்து அவன் ஒய்ஃப் கூட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அப்படியே வந்து கதவை திறப்பான். திறந்தா அவனையும் சுட்டுருவாங்க. டோனா வீட்டுக்கு வருவா. வீட்டுக்கு வந்து அவள் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு அவள் ரிலாக்ஸ் ஆகிட்டு இருக்கும்போது பார்த்தா ஏதோ சவுண்டு கேட்கும். அங்கே இருக்கிற இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு பெப்பர் ஸ்ப்ரே எலக்ட்ரிக் கன்னை எடுத்துகிட்டு பக்கத்தில் வருவான். பார்த்தா அது இருக்கிறது அவளுடைய எக்ஸ் ஹஸ்பண்டு. இப்போ அவன் வந்து பேசிக்கிட்டு இருப்பான், என்னை மன்னிச்சிரு, எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடு ஆகும்பான். ஆனால் அவன் வந்துட்டு கேட்பான், நான் எதுக்கு உன்னை மன்னிக்கணும், நீ வந்து பார்க்குற பொண்ணு கூடலாம் போய்கிட்டு இருப்ப, நான் உன்னை மன்னிக்கணுமா, அப்படியெல்லாம் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவள் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். இங்கே வந்து பார்த்தா நம்ம கிளைடு மட்டும் இன்னும் வீட்டுக்கு போகாமல் கம்பெனியில் உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த கம்பெனியை வந்து பெட்ரோல் ஊற்றி எரிக்கிறதுக்காக ஒரு 2 பேர் உள்ளே வருவானுங்க. கிளைடு இருக்கிறது அவனுங்களுக்கு தெரியாது. தெரியாமல் அவனுக்கு இதை பண்ணிகிட்டு இருக்கும்போது கிளைடு போய் அப்படியே பார்ப்பான். பார்த்தா எல்லா இடத்துலையும் பெட்ரோல் டீசலை ஊற்றிக்கிட்டு இருப்பானுங்க. அப்போ அங்கே இருக்கிற ரிசர்ச் மெட்டீரியலு கொஞ்சம் வாண்டு இது எல்லாத்தையும் எடுத்து பேக்கில் போட்டு எப்படியாவது எஸ்கேப் ஆகணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பான். இங்கே வந்து இவனுடைய ஹஸ்பண்ட், டோனாவோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து அவளை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கான எல்லா முயற்சிகளிலும் இருப்பான். இவனுக்கு கம்பெனியை கொளுத்திடுவானுங்க, தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். அந்த கேப்லேயே எப்படியோ வந்து கிளைடு வந்து அங்கேருந்து தப்பிச்சு கார் எடுத்துகிட்டு ஓடிடுவான். இங்கே டோனாவோட ஹஸ்பண்ட் வந்து இன்னமும் அவகிட்ட கடலை போட்டுக்கிட்டே இருப்பான். போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஆனால் டோனா வந்து பெருசாக இம்ப்ரெஸ் ஆகிருக்க மாட்டா. அப்போ டப்புன்னு கரண்ட்டு போயிருக்கும். இந்த டைமில் தான் கிளைடு காரில் வந்துக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஞாபகம் வரும், ஐயோ அப்போ நம்ம வீட்டுக்கு வரானுங்க, கம்பெனிக்கு வரானுங்க, இதே மாதிரி காலையிலையும் வந்து நம்ம இன்வெஸ்டர் கொண்டு இருக்காங்கன்னா டாக்டர் டோனாவையும் கொள்ள வருவானுங்களே, எப்படியாச்சும் வந்து நம்ம அவளை காப்பாற்றணுமேன்னு சொல்லி ஃபோன் பண்ணுவான். ஃபோன் பண்ணால் இங்கே டோனா வந்து கரெக்டாக அந்த டைமில் அவள் வீட்டில் கரண்ட்டு போயிருந்ததுனால அது என்னன்னு பார்க்க அவள் ஹஸ்பண்டோட வீட்டுக்கு வெளியே போயிருப்பாள். வெளியே போய் ஜங்ஷன் பாக்ஸில் பார்த்தா யாரோ வந்து மெயின் ஆஃப் பண்ணி விட்ருக்காங்கன்னு அவன் ஹஸ்பண்ட் சொல்லுவான். பேசிகிட்டு இருக்கு பார்த்தா எவனோ ஒருத்தன் வந்து டோனாவோடைய எக்ஸ் ஹஸ்பண்டை ஸ்னைப்பரை வச்சு அடிப்பான். அவன் அப்படியே குண்டடிப்பட்டு கீழே விடுவான். டோனா மட்டும் அப்படியே ஜஸ்ட்டு மிஸ் ஆகி வீட்டுக்குள்ளே ஓடிடுவான். ஓடினா அவன் பின்னாடியே துரத்திட்டு வருவான். ஃபோன் எடுத்து யாருக்காச்சும் ஃபோன் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவான். ஆனால் அவனால் முடியாது. கிச்சனுக்குள்ளே போனால் பேக்கில் வந்து அந்த எலக்ட்ரிக் கன் இருக்கும். அதை எடுத்து கையில் வச்சுட்டு ஒளிஞ்சிருந்து டப்புன்னு அவன் வந்தோன்னா அவன் கழுத்தில் அந்த எலக்ட்ரிக் கன்னை வச்சு அவனை கீழே படுக்க வச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி டோனா வெளியே ஓடுவா. கரெக்டாக அந்த இடத்துல வந்து கிளைடு வருவான். வந்தால் டோனாவை அப்படியே காப்பாற்றி காரில் கூட்டிகிட்டு போயிடுவான். பின்னாடி இந்த வந்த கொலைகாரன் வந்து இவங்களை சொல்கிறதுக்கு துரத்திக்கிட்டே போயிட்டுருப்பான். அப்போ 2 பேர் போகும்போது தான் சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு. ஆனால் வந்து டோனா வந்து நம்புறதுக்கு ரொம்ப சிரமப்படுவா. நம்மளையே வந்து பெரிய கம்பெனிஸ் வந்து இது பண்ணணும், நீ சொல்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியல, எனக்கு நம்பவே முடியல அப்படின்னு சொல்லும்போது, நீ நம்பி தான் ஆகணும், வேறு வழி இல்லை, உண்மையாலுமே நம்மளை வந்து பெரிய கம்பெனிஸ் தான் வந்து துரத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு வழி இருக்குது, இந்த லெஃப்ட் எடுத்து நம்ம போயிடலான்னு போவாங்க. பார்த்தா அந்த வழியில் கார் போகாது, ஒரு இடத்துல போய் அடித்து நின்றோம். அப்புறம் அங்கேருந்து எப்படியோ கஷ்டப்பட்டு வெளியே இறங்கி அவங்களுடைய பேக்கில் இருக்கிற அந்த ப்ரோட்டோடைப்ஸு சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டு அவன் வரதுக்குள்ளே இங்கேருந்து போயிடணும்னு சொல்லி 2 பேருமே அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுவாங்க. பின்னாடியே துரத்திட்டு வந்தவன் இங்கே கார் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கிறத பார்த்துட்டு அவங்க எங்கேயோ எஸ்கேப் ஆகிட்டாங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து அவன் கிளம்பிடுவான்.
இப்போ இவங்க 2 பேரும் அந்த காட்டு வழியில் நடந்து போவாங்க. இப்போது காலையில் இந்த ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, இந்த கார்ப்பரேட் ஆஃபீஸில் இருக்கிற பாஸ் வந்து இன்னும் டென்ஷனில் தான் இருப்பான். அவன் செக்ரட்டரி எல்லாம் பிடிச்சி திட்டிக்கிட்டு. ஏன்னா 4 பேர் ஷேர் ஹோல்டர்ஸு. அந்த 4 பேர் ஷேர் ஹோல்டர்ஸில் 3 பேர்த்த கொண்டாச்சு. இன்னும் டோனா மட்டும் பேலன்ஸ் இருக்கா. இது இல்லாமல் சாம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டு கிளைடு வேற தப்பிச்சிட்டா. இதை எப்படியாச்சும் நீ சரி பண்ணலைன்னா இதிலிருந்து ஆகிற பிரச்சனைகளுக்கெல்லாம் நீ தான் பொறுப்பேற்றுக்கணும்னு மேலேருந்து யாரோ ஒருத்தவங்க வந்து அவனை ஃபோன் பண்ணி மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க. யார் அவனை ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்கன்றது நமக்கு கடைசி வரைக்கும் காட்டவே மாட்டாங்க. பார்த்தா ஒரு வீட்டில் வந்து ஒரு 45-50 வயசு மதிப்பு இருக்க ஆன்ட்டி வந்து ஒரு பிஸ்கட்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு டோனாவும் கிளைடும் காட்டு வழியாக நடந்து அவங்க வீட்டுக்கு வந்து, நாங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிட்டோம், எங்களை எப்படியாச்சும் உள்ளே விடுங்க, நாங்கள் ஒரே ஒரு ஃபோன் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கெஞ்சி கூத்தாடி வாங்கினா இப்போ வந்து கிளைடு வந்து உள்ளே வீட்டுக்குள்ளே வரணும்னா ஷூவை கழட்டணும்னு அந்த ஆன்ட்டி சொல்லும்போது கிளைடு ஷூ கழட்ட மாட்டான். ஏன்டா ஷூவை கழட்ட மாட்டேன் அப்படின்னு கேட்டால், எனக்கு வந்து ஷூ கழட்டுறதுல பயம், காலில் பயம்பா. டோனா வந்து, டேய் உனக்கு இன்னும் எத்தனை விஷயத்தில் தான்டா பயம், தயவு செஞ்சு கழட்டிட்டு வாடான்னா கிளைடை வந்து ரெஸ்ட் ரூமுக்கு அனுப்பிச்சி விட்ருவா. அப்போ வந்து இவன் வந்து அந்த ஆன்ட்டியோட பேசிக்கிட்டு இவளுக்கு தெரிஞ்ச லாயர் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி அந்த லாயர் வந்து என்னை காப்பாற்றுவாங்க அப்படின்னு கிளைடுக்கிட்ட அவன் வந்து நம்பிக்கையை கொடுத்துருப்பா. ஏன்னா அந்த லாயர் வந்து இவளுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஸோ கண்டிப்பாக இவளுக்காக ஒரு பிரச்சனைனா அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாயருக்கு ஃபோன் பண்ணுவான். அப்போ அது மெயில் பாக்ஸில் போயிடும். அதே டைமில் பார்த்தா இவங்க 2 பேரும் டெரரிஸ்ட்டுங்கிற நியூஸ் வந்து டிவியில் வரும். இப்போது என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்க அந்த கொலையை பண்ணதே டோனா தான் அப்படின்னு சொல்லி டோனா மேலே அந்த பழியை போட்டு போலீஸ்காரங்கள் எல்லாம் டோனாவை தேட வச்சுருவாங்க. இதை பார்த்தோன்னா அந்த ஆன்ட்டி பேனிக் ஆகி போலீஸுக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிடும் பயந்துக்கிட்டு. அப்போ டோனாவும் கிளைடும் அங்கே வந்து வேறு வழி இல்லாமல் எஸ்கேப் ஆகி ஓடிடுவாங்க. போகும்போது என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த ஆன்ட்டியோட காரையும் எடுத்துக்கிட்டே ஓடிடுவாங்க. அந்த ஆன்ட்டி வந்து இந்த மாதிரி இவங்க வந்து கன்னோட வந்து என் வீட்டுக்கு வந்து என்னை மிரட்டி என் கார் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க. இப்போது டிடெக்டிவ்ஸ் வந்து நம்ம ஷானை பார்க்க வருவாங்க, அந்த ப்ளூ சட்டைக்காரன். ஏன்னா அவன் வந்து கதவை திறந்துருப்பான், அவனை சுட்டிருப்பாங்க. அவனை சுடும்போது பார்த்தா அவன் பொழைச்சிடுவான். ஏன்னா அவனை வந்து ஷோல்டரில் தான் சுட்டிருப்பாங்க. இப்போ அவங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க டோனாவும் கிளைடும் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கங்கும் போது ஷான் வந்து நம்பவே மாட்டான். டோனா வந்து அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, அவள் அப்படி பண்ணவே மாட்டாளே, நீங்கள் எல்லாம் சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லி ஷான் வந்து ரொம்ப வந்து அடமண்ட்டாக இருப்பான். ஆனால் அந்த டிடெக்டிவ் சொல்லுவாங்க, இல்லைங்க கன்று கூட வந்து அவங்க வீட்டில் தான் இருந்துச்சு, டோனாவோடைய வீட்டில் தான், ஸோ அதனால் அவங்க தான் அதை பண்ணியிருக்காங்கங்கிறதுக்கான எல்லா விதமான ஆதாரமும் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, டோனாவுக்கு ஒரு குழந்தை இருந்தது இல்லையா, அந்த குழந்தை கேன்சர்னால இறந்ததில்ல, அதனால தான் அவங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்கங்கிறதையும் சொல்லுவாங்க. அப்போ வந்து ஷான் வந்து அதை நம்ப முடியாமல் நம்புவான். கிளைடு வந்து கடைக்கு வந்து அவனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கத்தியெல்லாம் வாங்கிட்டு டோனா கூட காரில் போகலான்ட்டு கிளம்ப போவான். பார்த்தா அப்போ டோனா டேஷ்போர்டை திறக்கும்போது உள்ளுக்குள்ளே ஒரு கன் இருக்கும். அந்த கன் இருக்கிறதையே கிளைடுக்கிட்ட சொல்லாமல் டோனா எடுத்து பத்திரமா அந்த கன்னை வச்சுப்பான். பக்கத்தில் இருக்கிற ஒரு மோட்டலில் போய் நம்ம தங்கிக்கலாம், நம்ம எந்த பொலிட்டீஷியன் எந்த போலீஸ் யாரையுமே நம்ப முடியாது, உன்னுடைய ஃப்ரெண்டு லாயர் ஃபோன் பண்ணுற வரைக்கும் நம்ம இங்கே தங்கிக்கலாம் அப்படின்னா, மறுபடியும் வந்து இப்போ டோனா ட்ரை பண்ணி பார்ப்பா அந்த லாயருக்கு. ஆனால் கால் வந்து வாய்ஸ் மெயிலுக்கு தான் போகும். அப்போது இன்னும் அவன் எடுக்கல, தூங்கிட்டு இருப்பார். காலையில் எந்திரிச்சோன்னா வாய்ஸ் மெயிலை பார்த்துட்டு கண்டிப்பாக நம்ம கூப்பிடுவார் அப்படின்னு சொல்லி டோனா வந்து கிளைடுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுப்பான். இங்கே பார்த்தா என்ன ஆகும்னா, அமாண்டான்னு ஒரு பொண்ணு, அவள் தான் இது வரைக்கும் காமிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த கார்ப்பரேட் வில்லன், அவனுக்கும் மேலே இருக்கவ. அவள் வந்து ஒரு கவரில் பணத்தை வச்சுக்கிட்டு இந்த கார்ப்பரேட் வில்லன் கூட சேர்ந்து இன்னொருத்தவங்க கூட ஃபோனில் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த ஃபோனில் பேசுகிற வாய்ஸ் சொல்லும், இதுதான் உங்களுக்கு கடைசி வாய்ப்பு, அவங்க 2 பேர்த்த நீங்கள் கொல்லலை அப்படின்னா அதுக்கப்புறம் ஆகிற பிரச்சனைகளுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை, நீங்கள் தான் இருக்கிற எல்லா பொறுப்பையும் பழியையும் ஏற்றுக்கணும் அப்படின்னு. இங்கே டோனா வந்து மோட்டலில் அவள் ட்ரெஸ்ஸை மாற்றி ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அவள் பொண்ணோட ஞாபகம் வந்து தேம்பி அழுக ஆரம்பிச்சிடுவான். இது தெரியாமல் கிளைடு வந்து நான் பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், உனக்கு துணியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அவட்ட எடுத்து கொடுப்பான். இங்கே இந்த கார்ப்பரேட் கம்பெனி பாஸ் வந்து காரில் போய் அந்த கொலை பண்ணுறவனை மீட் பண்ணி இவங்க 2 பேர்த்தையும் தான் கொல்லணும்னு சொல்லி மறுபடியும் வந்து கிளைடோட ஃபோட்டோவையும் சேர்த்து கொடுத்துட்டு பேமெண்ட்டையும் கொடுப்பான். கொடுத்ததை வாங்கிட்டு அந்த கொலைகாரன் இவனை கொஞ்சம் கூட மதிக்காமல் அவன் பாட்டுக்கு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுவான். காலையில்
இப்போ கிளைடும் டோனாவும் ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, அந்த மோட்டலுக்கு ஆப்போசிட்டில். சாப்பிட்டுட்டு மறுபடியும் அந்த லாயருக்கு ஃபோன் பண்ணுவாங்க, இன்னும் அந்த லாயர் திருப்பி கூப்பிடல அப்படின்னு. பார்த்தா டோனா வந்து மறுபடியும் கூப்பிடுவா, ஆனால் ஃபோன் போகாது. அப்போ வந்து வேறு வழியே இல்லை, நம்ம நேரில் போய் தான் பார்க்கணுன்னு ஒரு லாயர். அப்படின்னா எப்படி நம்ம நேரில் போகிறது, இந்த காரு தான் யாருது என்னதுன்னு போலீஸ்க்கெல்லாம் தெரியுமே அப்படின்னு டோனா கேட்கும்போது, அதெல்லாம் தெரியாது, நம்ம என்ன பண்ணலாம், இந்த காரை வச்சுட்டு நம்மக்கிட்ட இந்த ஏதாவது ஒரு பணத்தை ரெடி பண்ணோம்னா அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு செகண்ட் ஹேண்டில் வேற ஒருத்தவங்க பேரில் இருக்க காரை வாங்கிட்டு நம்ம அங்கே போயிடலாம் அப்படின்னு கிளைட் சொல்லுவோம். வேற ஒருத்தவங்க காரா, அவ்வளோ பணத்துக்கு நம்ம எங்கே போகிறது, இன்னொரு கார் வாங்குற அளவுக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது டோனாவோடைய கையில் வந்து ஒரு பிரேஸ்லெட் இருக்கும், அவளுடைய பொண்ணு போட்ட பிரேஸ்லெட். நான் வேணால் அந்த பிரேஸ்லெட் தரேன், இதை கொண்டு போய் விற்று அது மூலயமா வர காசை வச்சு நம்ம எப்படியாச்சும் வந்து அந்த காரை வாங்கிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கிளைடு கேட்பான், இது உன்னுடைய பொண்ணு போட்ட பிரேஸ்லெட்டில், இதை விற்கிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வருது அப்படின்னா, இல்லை இவ்வளோ பேர்த்த உயிரை காப்பாற்ற போகிறோம், இவ்வளோ பேர்த்துக்கு அது நல்லது நடக்குதுன்னா நான் அதை விற்றுடுறேன், ஆனால் என்ன கண்டிப்பாக வந்து எனக்கு இதெல்லாம் சரியானதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அந்த நான் பிரேஸ்லெட்டை வாங்க தானே போகிறேன், ஸோ அதனால் பரவாயில்ல நான் இது விற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு பிளானை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கு கேஷ் கவுண்டர் போவாங்க. பில்லு கொடுக்க பார்த்தா அது வந்து விலையெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ விலை வச்சு விற்கிறீங்களாடா சாப்பாட்டை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு திரும்பி பார்க்கும்போது பார்த்தா டோனாவை வந்து கண்டுபிடிச்சிருவான். என்னென்னா இப்போ அந்த கொலைகாரன் நேற்று இவங்களை துரத்திக்கிட்டு இருந்தான் இல்லையா, அவன் வந்து இவங்களுடைய மோட்டலுக்கே கரெக்டாக போகிறாங்கிறத தெரிஞ்சுக்குவான். அப்போ வந்து எப்படி அவன் போயிருப்பான்னு ரெண்டு பேரும் யோசிக்கும்போது தான் கையில் வந்து கிளைடோடைய ஃபோன் இருக்கும். முட்டா பையில் இன்னும் அந்த லாயர் கூப்பிடுவான்னு சொல்லி ஃபோனை தூக்கி போடாமல் வச்சிருக்கியாடா அப்படின்னு சொல்லி கிளைடு வந்து அவனையே திட்டிட்டு டோனாவுக்கிட்ட ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணு, இப்போ நம்ம இங்கேருந்து தப்பிக்கணும்னா உள்ளே தான் லேப்டாப்போடைய பேக் இருக்குது, அதில் தான் ரிசர்ச் மெட்டீரியலு அந்த வாண்ட் எல்லாமே இருக்குது, அதை விட்டு நம்மளால் தப்பிக்க முடியாது. அப்படிங்கும்போது ரெண்டு பேர் ஒரு பிளான் பண்ணுவாங்க. என்ன பிளான் அப்படின்னா, டப்புன்னு கதவு தட்டுற சவுண்டு கேட்கும் அவங்களுடைய மாட்டலில். கொலைகாரன் உள்ளே வந்து துப்பாக்கியை வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பான். அவன் போய் கதவை திறப்பான். கதவை திறந்தா ஹவுஸ் கீப்பிங்னு சொல்லிட்டு உள்ளே வருவாங்க. உள்ளே வந்தால் முகம் ஃபுல்லாக வந்து மறைக்கிற அளவுக்கு துண்டை வச்சு அடுக்கியிருப்பாங்க. உள்ளே அந்த துண்டை வச்சுட்டு வந்தது யாருன்னா டோனா தான். அவள் துப்பாக்கியை வச்சு காமிச்சு, ஏன்னா காருக்குள்ளேயே அவகிட்ட அந்த துப்பாக்கி இருந்தது இல்லையா, இப்போ தான் அந்த விஷயத்தை வந்து கிளைடுக்கிட்ட டோனா சொல்லியிருப்பாள். சொல்லிவிட்டு அந்த கொலைகாரனை போய் மிரட்டி உட்கார வச்சு அவனை ஃபுல்லாக கட்டி போட்டுட்டு அவங்ககிட்ட இருந்து பணம் கார் கீ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு, யார் வந்து உன்னை அனுப்புனா எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்பான். ஆனால் அவன் வாயை திறந்து சொல்லவே மாட்டான். இனிமேல் அவன் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, 2 நாள் ஆகும் நம்ம ரூம் வெக்கேட் பண்ணுறதுக்கு. அது வரைக்கும் வந்து இந்த ரூமில் இருக்கவங்க இந்த ரூமை ஏன்னு கூட கதவை தட்டி கூட கேட்க போகிறதில்ல. ஸோ அதனால் அது வரைக்கும் இவனுக்கு பிரச்சனை இல்லாமல் இவங்க இருப்பான், நம்ம அதுக்குள்ளே ஏதாச்சும் ஒன்று பண்ணி இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வரணும்னு சொல்லிட்டு அவனோட காரையும் இங்கேருந்து தூக்கிட்டு கிளம்பலான்ட்டு போவாங்க. அங்கே பார்த்தா இவனுடைய கார் வந்து ஒரு போர்ஷே காரு. அடடா இவ்வளோ சூப்பரான கார் கிடச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஜாலியாக அந்த லாயரை பார்க்குறதுக்கு கிளம்பி போயிடுவாங்க. அங்கே லாயர் வீடு இருக்கும், லாயர் வீட்டுக்கு முன்னாடி நின்றுருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தா ஏனோ டோனா வந்து உள்ளே போகாமல் தயங்கிட்டே இருப்பா. கிளைடு வந்து கேட்பான், ஏன் நம்ம உள்ளே போகக்கூடாது, எத்தனை நேரம் நம்ம இங்கேயே உட்காந்துட்டு இருக்கணும், போய் கேட்டால் தானே தெரியும் அப்படின்னா, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவை திறந்தா ஒரு 40-45 வயசு மிக்க அம்மா வந்து கதவை திறப்பாங்க. கதவை திறந்து இந்த மாதிரி நான் வந்து பார்க்கணும் லாயரை அப்படின்னு. யார் அந்த லாயர் அப்படின்னா, லாரன்ஸை பார்க்கணும். ஓ நீ இன்னும் உயிரோடு தான் இருக்கியா, லாரன்ஸை பார்க்கணுங்கிற எண்ணமெல்லாம் உனக்கு இருக்கா, அப்படியே இருந்தாலும் லாரன்ஸ் வந்து உன்னை பார்க்க மாட்டார், அப்படியே நான் அலோவ் பண்ணாலும் அவங்களால உனக்கு எந்த ஹெல்ப்புமே இல்லை, ஏன்னா அவர் கேன்சர் வந்து சாவ போகிற நிலமையில் போராடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லும். டோரா ஒரு மாதிரி வந்து மனசு உடஞ்சு அங்கேருந்து போயிடுவாள். அங்கேருந்து போனால் திரும்ப கிளைடும் பின்னாடியே போயிட்டு இப்போ என்ன தான் பண்ணலான்னு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நம்ம கண்டிப்பாக வந்து திரும்ப உள்ளே போயே ஆகணும், அவருக்கு வந்து லாரன்ஸுக்கு வந்து கேன்சர்னு சொல்கிறாங்க, அந்த கேன்சரை நம்ம க்யூர் பண்ணியே ஆகணும்னு சொல்லுவாள். நம்ம எப்படி க்யூர் பண்ண முடியும், நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு தான் இன்னும் கவர்மெண்ட் பர்மிஷனே கொடுக்கலையே, அதுக்குள்ளே நம்ம எப்படி க்யூர் பண்ணுறது அப்படின்னா, கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்கலன்னா என்ன, நம்ம கண்டிப்பாக க்யூர் பண்ணுறோம், ஏன்னா நல்லதோ கெட்டதோ ஒரு வாய்ப்பு இருக்குது, அதை பயன்படுத்தி பார்க்காம நான் போக மாட்டேன், என் பொண்ணுக்கு செஞ்ச தப்பை நான் இங்கே செய்ய மாட்டேன், என் கையில் அந்த வாண்ட் இருக்கும்போது நான் அதை யூஸ் பண்ணி பார்ப்பேன், தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணு கிளைடு அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா கிளைடுக்கு தான் அதில் இருக்கிற ஃப்ரீக்வன்சி செட்டப் எல்லாம் தெரியும். சரி நான் ஒரே ஒரு தடவை உனக்காக ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அந்த வீட்டிலேருந்து கார் எடுத்துகிட்டு அந்த அம்மா கிளம்பிடுவாங்க. அங்கேருந்து அந்த அம்மா கார் போகிறத பார்த்துட்டு, ஓகே இதுதான் சரியான டைம் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்புவாங்க. கிளம்பி வீட்டுக்கு போய் கதவை திறந்தா இன்னொரு பொண்ணு வந்து அங்கே நிற்கும். அது பார்க்குறதுக்கு நர்ஸு மாதிரி இருக்கும்,
அப்போ வந்து டோனா வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு கதையை ரெடி பண்ணுவான். இந்த மாதிரி நாங்கள் வந்து கிச்சன் சர்வீஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம், கிச்சன் ரீடிசைன் பண்ணுறதுக்காக நோராவை பார்க்கலான்னு வந்திருக்கோம் அப்படின்னா, நோர்லின் வெளியே போயிட்டாங்களே அப்படின்னா, இல்லை இப்போ நாங்கள் அளவு எடுக்கணும், நீ விடலைன்னா பரவாயில்ல, ஏன்னா நாங்கள் இப்போ போயிட்டோம்னா திரும்ப அடுத்த வாரம் தான் வருவோம், மறுபடியும் அந்த ப்ராடக்ட் வந்து சேர்கிறதுக்கு லேட் ஆகும் பார்த்துக்க அப்படின்னு சொன்னோன்னே, அந்த வேலை செய்கிற பொண்ணு நமக்கு எதுக்குடா வம்பு, வீட்டில் இருக்கிறவங்கள பகைச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வந்து உள்ளே அளவெடுக்கிறதுக்கு விட்ருவாங்க. அப்போ கிளைடை வந்து அளவெடுக்க அனுப்பிச்சி விட்டுட்டு, நான் அந்த ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே நடந்து போனால் அந்த ரூமுக்குள்ளே ஒரு வயசான தாத்தா ஒருத்தர் படுத்திருப்பார். அவர் பக்கத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு போய் பக்கத்தில் நின்னா தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னென்னா, அந்த லாரன்ஸ் யாரும் இல்லை, டோனாவோட அப்பா தான். இப்போ அவங்க அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துட்டு மேலே வந்து கிளைடு வந்து கிச்சனை அளவெடுக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பான். அவனையும் கூட்டிகிட்டு அங்கேருந்து வந்து டோனா கிளம்பி போவாள். ஆனால் என்னென்னா, கிளைடு கிட்ட சொல்லவே மாட்டாவ இது வந்து லாரன்ஸ்ன்றது எங்கள் அப்பா தான் அப்படின்னு. இப்போ அவர் பொழைச்சாரா இல்லையான்னு கூட நம்மகிட்ட பெருசாக காட்ட மாட்டாங்க. ஆனால் டோனா மட்டும் சொல்லிடுவா, இந்த மாதிரி வந்து நான் ட்ரீட்மெண்ட்டை பார்த்துருக்கேன், பார்ப்போம் அட்லீஸ்ட் வந்து ஒரு வாய்ப்பாச்சு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஷூட்டிங்கில் தப்பிச்ச இன்னொரு பார்ட்னரான ஷேன் வந்து டிவியில் நியூஸை போட்டு பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த நியூஸில் ஒரே உங்களை கம்பெனி பற்றின விஷயங்கள் தான் இருக்குங்கும்போது அப்போ ஒரு மாதிரி அவன் வந்து பதட்டமாகி டோனாவோடைய ஹோம் லைனுக்கு கால் பண்ணுவான். பார்த்தா அது வாய்ஸ் மெயிலுக்கு போயிடும். அப்போ வந்து ஏன் இந்த மாதிரிலாம் உன்னை பற்றி சொல்கிறாங்க, எனக்கு வந்து நீ இவ்வளோ கெட்டவளாக இருப்பேன்னு என்னால் நம்ப முடியல, ஸோ உனக்கு என்ன பிரச்சனை என்ன ஏதுங்கிறத எனக்கு தயவு செஞ்சு ஃபோன் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவான். இப்போ டோனாவும் கிளைடும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு கஃபேயில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், என்னென்னா அந்த கில்லரோட ஃபோனை வச்சு எப்படியாச்சும் போலீஸ்கிட்ட போய் இது பண்ணலான்னு. அப்போ கிளைடு வந்து ஒரு ஐடியா கொடுப்பான், என்னென்னா இவனுக்கு வந்து ஒருத்தன் மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கான்ல, அவனை ஃபஸ்ட்டு வர சொல்லுவோம், வர சொல்லி அவனை கொஞ்சம் பயமுறுத்தி அவங்ககிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கேட்டு மிரட்டுவாங்க. இப்போ அந்த இடத்துக்கு பயந்துக்கிட்டு நம்ம கார்பரேட் கம்பெனி ஓனர் முன்னாடி ஒருத்தனை காமிச்சிருப்பாங்க இல்லையா, அவன் தான் வருவான். அவன் வந்து இவங்க டிமாண்ட்ஸ்க்கு ஏற்றுக்கிட்டு நான் போய் என்னுடைய சுப்பீரியர்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன்ட்டு காரில் கிளம்புவான். இப்போ கிளைடும் டோனாவும் அவனை ஃபாலோ பண்ணி போவாங்க. ஃபாலோ பண்ணி போனால் அவன் ஓர்பிஎம்ன்ற ஒரு கம்பெனி முன்னாடி போய் காரை நிறுத்துவான். காரை நிறுத்தி அவன் இறங்கி உள்ளே போவான். பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்த கிளைடும் டோனாவும் இந்த கம்பெனிக்கும் நமக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கிளைடுக்கு வந்து ஒரு ஐடியா தோணும். இந்த கம்பெனியோட ஓனர்ஸ் எல்லாம் யாருன்னு விக்கிபீடியாவில் பார்ப்ப அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அமெண்டான்னு சொல்லி ஒரு பொண்ணுடைய ஃபோட்டோவை காமிச்சு, இவங்க யாருன்னு தெரியுமா, எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா, ஆனால் இங்கேன்னு சரியாக ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போ டோனா சொல்லுவா, நம்மளுடைய கம்பெனி ஆரம்பித்த புதுசில் இவங்களை இன்வெஸ்டர் ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம், ஆனால் இவங்க வந்து இதெல்லாம் வேலைக்காகாத விஷயம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, ஆனால் இவங்க இதெல்லாம் பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு நம்ப முடியலையே அப்படின்னு சொல்லி டோனா சொல்லும்போது, இல்லை கண்டிப்பாக இவங்க பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷுவராக நம்புவாங்க. இங்கே போனால் அமெண்டா வந்து அந்த கார்பரேட் கம்பெனி ஓனர் இருக்கான் இல்லையா இன்னொருத்தன், அவனை போட்டு கிழிச்சு இந்த வாட்டி நீங்கள் மட்டும் இந்த இதுலேருந்து மிஸ் ஆகிட்டீங்கன்னா இவங்க பேசுனது உண்மைன்னு தான் அவங்க இன்னும் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. உண்மையானுமே அந்த கொலைகாரன் தான் டபுள் த அமௌண்ட்டு கேட்குறாங்க, இந்த டபுள் த அமௌண்ட்டு கொடுத்துரு, ஆனால் வந்து இதோட இந்த பிரச்சனையை முடிச்சிரு அப்படின்னு சொல்லி அமெண்டா அவனை திட்டி அனுப்பிச்சிடும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு பேரும் டோனா கிளைட் ரெண்டு பேருமே பேசி ஷானை பார்க்க நம்ம போகலாம், நமக்கு இருக்கிற ஒரே ஹோப் அவன்தான், அவங்ககிட்ட போய் நமக்கு நடந்த உண்மைகள் எல்லாம் சொல்லுவோம், சொன்னோம்னா தான் இந்த எவிடன்ஸ் வச்சு அவன் ஏதாவது பண்ணுவான் அப்படின்னு சொல்லி பிளானை போட்டு ஷான் வீட்டுக்கு போவாங்க. ஷான் வீட்டிலேருந்து அவனை பார்த்துக்கிட்டு இருக்க நர்ஸு அவனுக்கு சுடுதண்ணி காஃபி எல்லாம் வச்சு கொடுத்துட்டு அங்கேருந்து அவன் வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடும். இப்போ அதே டைமில் கரெக்டாக வந்து டோனாவும் கிளைடும் அவன் வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்தால் அவன் கதவை திறந்து, என்ன டோனா இப்படி பண்ணிட்ட, எல்லாரும் உன்னை பற்றி தான் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் என்னால் நம்ப முடியல, நீ அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி டோனாவை உள்ளே கூப்பிட்டு வந்து கிளைடை உள்ளே கூப்பிட்டு வருவான். ஆனால் கிளைடுக்கு வந்து ஷானை வந்து ஆரம்பத்துலேருந்தே பிடிக்காது, அதே மாதிரி ஷானுக்கும் கிளைடை வந்து சுத்தமாக பிடிக்காது. பட் இருந்தாலும் நடந்த விஷயங்களெல்லாம் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஷான் வந்து இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு சரி ரைட்டு ஓகே, எப்படியோ வந்து நீங்கள் நல்லவங்கன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கான்னு கேட்பான். என்கிட்ட ஆதாரம் இருக்குது, அந்த ஃபோன் இருக்குது, அதுவும் இல்லாமல் இந்த ஆள் நான் வந்து இப்படி கட்டி வச்சுட்டு வந்திருக்கேன், இந்த கம்பெனிக்காரங்க தான், இந்த அமெண்டான்ற இந்த பொண்ணு தான், இதெல்லாம் தான் ரீசன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே கிளைடு வந்து நான் தான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போவான். மேலே போனால் ஏன்னா வந்து கிளைடுக்கு வந்து ஷான் மேலே நம்பிக்கையே இருக்காது, அப்படியே எல்லா பக்கம் போய் சுற்றி பார்த்துட்டு வருவான். அப்போ வந்து இங்கே வந்து டோனாவும் ஷானும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஷான் சொல்லுவான், சரி ஓகே எப்படியோ இவ்வளோ நடந்து போச்சு, அட்லீஸ்ட் நீங்கள் வந்து எந்த தப்பும் செய்யலைங்கிறதுக்கான ஆதாரமாவது உங்கள்கிட்ட இருக்கே,
அந்த ரிசர்ச் மெட்டீரியல் போனாலும் நீங்களாவது தப்பிச்சிங்களே குறைஞ்சபட்சம் அப்படின்னு சொல்லும்போது ரிசர்ச் மெட்டீரியல் போகலை அப்படின்னு டோனா சொல்லுவாள். என்ன சொல்கிற நீ, ரிசர்ச் மெட்டீரியல் போகலையா? கம்பெனியவே தீய வச்சு எரிச்சிட்டாங்க, எப்படி ரிசர்ச் மெட்டீரியல் போகாமல் இருக்கும் அப்படின்னா, கம்பெனியை தீய வச்சு எரிச்சது என்னமோ உண்மைதான். ஆனால் நம்ம கிளைடு வந்து அந்த ரிசர்ச் டேட்டா சில பல டிவைசஸ் மட்டும் அவருடைய பேக்கில் போட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிட்டாப்ல. ஸோ அதனால் கொஞ்சோண்டு நம்ம தப்பிக்கிறதுக்கும் திரும்ப அந்த ரிசர்ச்சை கண்டினியூ பண்ணுறதுக்குமான வாய்ப்பு நம்மக்கிட்ட இருக்குது. என்ன உடனே வந்து நம்மளால் வந்து அந்த ப்ராடக்டை கொடுக்க முடியாது, பட் கண்டிப்பாக நம்ம மறுபடியும் மக்களுக்கு வந்து ஃப்ரீயான ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டை நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி டோனா வந்து அவ்வளோ வந்து நம்பிக்கையாக பேசுவாள். ஷேன் வந்து சரி இதெல்லாம் நீ சொல்கிறது கரெக்டு தான், எதுக்கும் நான் என் லாயருக்கு ஒரு ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் எந்திரிச்சு போவான். ஏன்னா ஃபோன் பண்ணி வர சொன்னால் தான் உங்களை இந்த எவிடன்ஸ் எல்லாம் வச்சு காப்பாற்ற முடியும்னு சொல்லி டோனாவும் அதை நம்பி சரி ஓகே நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவான். இங்கே வந்து பார்த்தா கிளைடு ஒவ்வொரு ரூமாக தேடிட்டு இருப்பான். லேப்டாப்பு அங்கே இங்கே எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்ப்பான். எதுவுமே பெருசாக இவன் சந்தேகப்பட்ட மாதிரிலாம் எதுவும் இருக்காது. பெட்ரூமில் அந்த லேப்டாப்பை தாண்டி வரும்போது தான் ஃபோட்டோ எடுத்து பார்த்தா ட்விஸ்ட்டு. என்ன ட்விஸ்ட்டுனா, அந்த அமெண்டா இருக்கா இல்லையா, அந்த அமெண்டாவே வந்து ஷேனோடைய கேர்ள் ஃப்ரெண்டு தான். இவங்க 2 பேரும் ஒன்று தான். இப்போ இவன் ஃபோன் பண்ண போனான் இல்லையா ஷேன், அது வந்து லாயருக்கு இல்லை, அமெண்டாக்கு தான். இப்போ அமெண்டா வந்து துப்பாக்கி எடுத்துகிட்டு இவங்களை கொல்றதுக்காக அங்கே வந்துடுவான். ஐயோ டோனா இப்படி மாட்டிட்டியேன்னு சொல்லிட்டு கிளைடு வந்து காப்பாற்றலான்னு கீழே இறங்கி வந்தால் அந்த டைம்லேயே கரெக்டாக வந்து அமெண்டாவும் வந்து நிற்பா. இப்போ இவங்க 2 பேர்த்தையுமே கன் பாயிண்டில் நிற்க வச்சு இவங்களை இங்கேயே கொலை பண்ணுறதா தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. இப்போ டோனா வேற வந்து சொல்லியிருப்பா இல்லையா, ப்ரோட்டோடைப்பு சாம்பிள் ரிசர்ச் எல்லாம் வந்து காருக்குள்ளே இருக்குன்னு. அந்த காருக்குள்ளே இருக்கிற ப்ரோட்டோடைப் சாம்பிள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர்றதுக்காக கிளைடை வந்து அமெண்டா கூட அனுப்புவாங்க. அப்போ டோனானால் நம்பவே முடியாது இந்த விஷயத்த. ஷான் நீயுமா, நீ இந்த மாதிரி அவன் நான் நினச்சி கூட பார்க்கல, எதனால் நீ இந்த மாதிரி ஆன, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு வந்து அவ்வளோ கதறுவா டோனா. அதுக்கு ஷான் வந்து ஒரே வார்த்தை சொல்லுவான், நீ என்ன குழந்தையா, எதுக்காக இப்படி பண்ணுவாங்க, பணத்துக்காக தான், போய் பணத்துக்காகவா அப்படின்னா ஷான் சொல்லுவான், ஆமாம் நான் 8 வருஷம் என் வாழ்க்கை இதுக்காக நான் கொடுத்துருக்கேன், அவ்வளோ அர்ப்பணிப்பாக இதுக்கு உழைச்சி நான் வேலை செஞ்சு இதை டெவலப் பண்ணும்போது நீங்கள் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டீங்க, இது எல்லாத்துக்கும் தூக்கி ஃப்ரீயாக கொடுக்குறேன்ட்டீங்க, அப்போ நான் எப்போ வாழ்க்கையில் செட்டில் ஆகிறது, இதுதான் எனக்கு கிடச்சிருக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து கொண்டு போய் டோனாவுடைய கையில் வச்சு சுடுற மாதிரி அவ கையிலேயே சுட வச்சு அந்த புல்லட்டை போய் செவுத்தில் படுற மாதிரி பட்டுட்டு, இப்போ வந்து நான் உன்னைய சுட போகிறேன், போன வாட்டி நீ என்னை சுடும்போது நான் தப்பிச்சுக்கினேன், இப்போ இந்த வாட்டி சுடும்போது நான் உன்னை திருப்பி சுட்டுட்டேன், இட்ஸ் கால்டு செல்ஃப் டிஃபென்ஸ்ன்னு சொல்லி நான் கேஸை முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இப்போது டோனாவை சுடுறதுக்காக அவன் துப்பாக்கி எடுத்துகிட்டு பக்கத்தில் வந்து நீட்டி நிற்பான். நின்னா வெளியே வந்து அமெண்டா வந்து கிளைடை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த சாம்பிள்ஸ் எடுக்கிறதுக்காக டிக்கி ஓப்பன் பண்ண வச்சா டப்புன்னு டிக்கியிலேருந்து ஒரு பெப்பர் ஸ்ப்ரே மாதிரி ஒரு விஷயத்தை தூக்கி அமெண்டா மூஞ்சியில் அடித்து அவளை ஓங்கி ஒரு குத்தி கீழே தள்ளிடுவான். இங்கே ஷேன் வந்து டோனாவை சுட போகிற நேரத்தில் டப்புன்னு யாரோ கதவை திறந்துட்டு உள்ளே வருவாங்க. யாருன்னா இவங்க வீட்டிலேருந்து போன நர்ஸு. நான் ஃபோன் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு வரேன், டப்புன்னு உள்ளே வருவா. வந்தால் டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். அந்த டிஸ்ட்ராக்ஷனை சாக்காக வச்சு டோனா வந்து ஷேன் கையில் இருக்க துப்பாக்கியை தள்ளி விட்டு அந்த துப்பாக்கியை அவள் எடுத்து ஷானை வந்து சுட்டு கீழே தள்ளிடுவாள். அவன் சாக மாட்டான், ஆனால் குத்துவீரும் கோளையருமா இருப்பான். அப்புறம் இவங்க இந்த எவிடன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஓகே இதுலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு இது போதுமானதாக இருக்குன்னு சொல்லி போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க. ஃபோன் பண்ணால் 1 வருஷம் கழித்து நியூஸில் சொல்லுவாங்க, அமெண்டா வந்து இந்த மாதிரி ஜெயிலில் செத்து போயிட்டா, இந்த மாதிரி ஜட்ஜு வந்து இந்த ப்ராடக்ட் அலோவ் பண்ணிட்டாங்க, இந்த ப்ராடக்ட் இப்போது US ஃபுல்லாக வந்து கேன்சர் இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, இன்டர்நேஷ்னல் ஃபுல்லாக அதை கொடுக்கறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிளைடு வந்து டோனாவை கூப்பிட்றதுக்காக அவரோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு வருவாள். வந்தால் அப்போ தான் தெரியும் 2 பேர்த்துக்குமே வந்து ஒரு க்ரஷ் அவங்களுக்குள்ளே டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு. வழக்கம் போல் கிளைடு வந்து எனக்கு குதிரநாள் அலர்ஜி, அதனால் அலர்ஜி, இதனால் அலர்ஜின்னு உளறிக்கிட்டு இருப்பான். அப்போ டோனா மூலயமா நமக்கு தெரிய வரும் என்னென்னா இவங்களோட ப்ராடக்ட் வந்து எல்லா பக்கம் போக ஆரம்பிச்சிருச்சு, உலகம் ஃபுல்லாக இவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு நாட்டுக்கு இது கொடுக்கறதுக்காக தான் ப்ரைவேட் ஜெட்டில் மீட்டிங் கிளம்புறாங்கன்றது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த டார்கெட் லிஸ்ட் கதை முடிஞ்சுது. லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நாங்கள் என்ன வீடியோ போடலாங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் போடுற நம்ம கத்திரிக்கோளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.